ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னா பேரண்ட் காம்பனண்ட்லட்டு அதோட நெஸ்டட் சைல்டு, ஐ மீன் அதில் உள்ள ஒவ்வொரு சைல்டுக்கும் நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணி ஏதாச்சும் ஒரு சைல்டில் தான் அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால அது பாஸ் ஆகுற எல்லா சைல்டு காம்பனண்ட்டுக்கும் பாஸ் ஆகுறதுனால அன்னெசரி ரெண்டரிங் நடக்கும். ஓகேவா? இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹூக்கையே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? The use context hook is used to manage global data in our React component. ஓகேவா? இதில் context is like a global storage that let you share data between components without props drilling. அப்போ props drilling இல்லாமல் நம்மளால டேட்டாவை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த ஹூக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா import react create context use context state அப்படி from react. ஓகேவா? இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்டை நம்ம 3 வேல ப்ரொவைட் பண்ணுவோம். எப்படின்னா creating the context, providing the context, consuming the context. ஓகேவா? இப்போ create context அப்படிங்கிற கிரியேட் கான்டெக்ட்ங்கிற ஃபங்க்ஷனை யூசர் கான்டெக்ட்ங்கிற நான் டிக்ளேர் பண்ண வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் டு யூஸ் ஸ்டேட்டில் அதே சரவணன் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது யூசர் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர் இது வந்து கிரியேட்டிங் த கான்டெக்ட். செகண்ட் ஸ்டெப்பு ப்ரொவைடிங் த கான்டெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த யூசரில் என்ன இருக்குது சரவணனுங்கிறத இந்த காம்பனண்ட் 1க்கு பாஸ் பண்ணுறேன். ஆனால் அதை திரும்ப நான் என்ன பண்ணல, காம்பனண்ட் 2க்கு நான் ஷேர் பண்ணி வாங்கலை, திரும்ப 3க்கும் நான் அனுப்பலை, 4க்கும் நான் என்ன பண்ணல அனுப்பலை, 5க்கும் அனுப்பலை. ஆனால் டைரெக்டாக நான் எங்கே யூஸ் பண்ணிக்கிறேன்னா யூஸ் கான்டெக்ட். இப்போ தான் என்ன பண்ணுறோம், கன்சியூமிங் த கான்டெக்ட். இப்போ இங்கே யூஸ் கான்டெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் கான்டெக்ட்குள்ளே நான் எதை வச்சுருக்கேன், யூசர் கான்டெக்ட். இல்லை தான் ஒரு கான்டெக்ட்டை கிரியேட் பண்ணி நான் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதை யூசருங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த நேமை நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட H1ல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 2 இப்படி போட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் 2ன்னு இருக்கா, காம்பனண்ட் 1 2 கீழே பார்த்தீங்கன்னா 3 4 5 இந்த 5th காம்பனண்ட்டில் தான் இப்போ அந்த டேட்டா சரவணன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போது இதனால என்ன அப்படின்னா இப்போ நான் ப்ராப்ஸை வந்து பாஸ் பண்ணது என்னோட காம்பனண்ட் 1க்கு தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் யூஸ் பண்ணது எங்கன்னா 5th காம்பனண்ட்டுக்கு. அப்போ இடையில என்ன பண்ண தேவையில்ல, இந்த அன்னெசரியாக அந்த காம்பனண்ட்டுக்கெலாம் நான் என்ன பண்ண தேவையில்ல, அதை பாஸ் பண்ண தேவையில்ல. இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த யூஸ் கான்டெக்ட் அப்படிங்கிற ஒரு ஹூக்கையே நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். கிரியேட்டிங் த கான்டெக்ட், ப்ரொவைடிங் த கான்டெக்ட், கன்சியூமிங் த கான்டெக்ட். ஓகே, தேங்க்யூ.